தேனு, சந்தோஷ்க்கு கூப்பிட்டா பிஸினே வருது. அவர்கிட்ட பேசவே முடியல தேனு. இப்போ எப்படி அவர்கிட்ட பேசுறது? எதுக்கு இதுக்கெல்லாம் நீ கவலைப்படுற? கருத்து, அத்தை கிட்ட சொல்லு. அத்தை உன்னை சந்தோஷ் கிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்வாங்கல்ல? சரி சந்தோஷ். சரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ பத்திரமா இரு, சரியா? நீ எங்களை பற்றி கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேனு எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். சரி சந்தோஷ், நான் சொல்லிடுறேன். சரி, நீ வேலையை பாரு. கருத்து, கொஞ்சம் பொறுமையாக இரு. அத்தை பேசிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீ ரொம்ப ஆர்வத்தில் அத்தைகிட்டேருந்து ஃபோனை பிடுங்கிடாத. நீ சும்மா இருடி, எனக்கு எல்லாம் தெரியும். சரி, வச்சிரு சந்தோஷ். என்னாச்சு கருத்தம்மாக்கு? ஏன் அவ கோச்சுக்கிட்டு போறா? அத்தை, அவ சந்தோஷ் மாமாட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்குள்ள நீங்க ஃபோனை வச்சிட்டீங்களா? அதான் கோவத்தில் போயிட்டான்னு நினைக்கிறேன். அட அப்படியா? அவ வேற வேலை இருக்கு வச்சிரவான்னு கேட்டான். நான் பாரு, இதை கூட யோசிக்கவே இல்லை. சரிங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவளுக்கு அது தெரியாதுல்ல, அதான் அவ கோச்சுக்கிட்டு போயிட்டா. நான் போய் அவளை சமாதானப்படுத்துகிறேன். இல்லை தேனு, வேண்டாம். நானே போய் அவளை சமாதானப்படுத்துகிறேன். நான் என்ன சூழ்நிலையில் அவங்ககிட்ட பேசினேன்னு அவளுக்கு தெரிஞ்சாதானே அவள் கோபம் போகும். இல்லாட்டி அவள் என்னை தப்பாக புரிஞ்சுக்குவா. அதுவும் சரிதான் அத்தை. நீங்களே போய் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஏங்க, கருத்தம்மா தேனு வீட்டில் இருக்கிறதா சொன்னா. இப்போ எப்படி என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒரு போனை போட்டு கேளுங்களேன். சரி இரு, நாம எல்லாரும் கூப்பிட்டு பேசலாம் புள்ளகிட்ட. ஹலோ அப்பா, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கப்பா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்கிற? தேனு உன்னை நல்லா பாத்துக்கிறாள்ல? அதெல்லாம் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? அம்மா தம்பி எல்லாம் எப்படி இருக்காங்க? உங்ககிட்ட பேசலாம் தாமா கூப்பிட்டோம். உள்ள வேற கொஞ்சம் நெருடலாவே இருந்ததா. நீ தேனு வீட்டில் வேற இருக்கிற, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அப்பா அப்பா, அது என்னாச்சுமா? அழுதுட்டு இருக்கியா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேனா, அதான் குரல் இப்படி இருக்குது. வேற ஒன்றும் இல்லைப்பா. உடம்ப பார்த்துக்க கண்ணா. சரி இரு, அம்மாட்டையும் தம்பிட்டையும் பேசு. சரிங்கப்பா. கருத்தம்மா, கருத்தம்மா. அப்பா, புஷ்பா அக்காலாம் வருவாங்களாட்டிருக்குது. நான் எல்லாத்துக்கிட்டையும் அப்புறம் பேசுகிறேன். நீங்கள் சொல்லிடுங்கப்பா. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். அதுக்குள்ள புஷ்பா வந்துட்டா. அதனால புள்ள அப்புறமா பேசுறேன்னு சொன்னான். நீ ஒன்றும் கவலைப்படாத. புஷ்பா அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா. கருத்தம்மா, நீ என்னை தப்பாக நினச்சிக்காத. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா, சந்தோஷ்கிட்ட பேச விடாமல் ஃபோனை வச்சிட்டிங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னும் என்கிட்ட பேச வேண்டியது என்ன இருக்கு? இல்லை கருத்தம்மா, சந்தோஷ் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான். அதனால தான் நான் ஃபோனை வச்சுட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, கருத்தம்மாட்ட பேசுகிறையான்னு. அதுவும் கேட்கல. அவர் என்ன சொன்னாருன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலை. சரி வச்சிருன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு என்ன தோணும்? நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர்? இல்லை கருத்தம்மா, நான் அவனை உங்ககிட்ட பேச சொல்கிறேன். சரிக்கா, நீங்கள் போய் அவருக்கு கூப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். அம்மா கேட்டியா நீ? கருத்தம்மாவுக்குமே புஷ்பாத்தைக்குமே ஒரே சண்டை. நமக்கு இனி ஒரே ஜாலி தான் போ. இனி நாம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அட, இவ யாருடி இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் ஒத்து வராது.
நீ கருத்தம்மாவை பற்றி என்ன நினச்ச? கொஞ்ச நேரம் கோவமாக இருப்பா, கோவம் தெளிஞ்சொன்னையுமே சாதாரணமாக போய் பேசுவா. புஷ்பாவை அப்படித்த மனசில் ஒன்றையும் வச்சுக்க மாட்டா. ஆட என்னம்மா நீ, நம்மளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நமக்கு இதுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க 2 பேரும் சண்டை கட்டிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் பைசூல் பண்ணிக்கிறாங்க. நாம் போய் குறுக்க நின்று நம்ம தலை உருள வேணாம். ஆமாம், முதல்லையே நீ நகை எடுத்த விஷயம் தேனுக்கு தெரியும். அதுலேயே என்னன்னு தூண்டி துருவி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. இப்போ நீ தேவையில்லாமல் பிரச்சனை பெருசு பண்ணுறன்னு சொல்லி போட்டு போய் நீ சிக்கிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னம்மா சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற? என்னன்னு வாயை திறந்து சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, தேனு வாயை அடைக்கிறது ரொம்ப சுலபம். இங்கே வருமா, அவள் அப்பாட்ட கீது சொன்னானா தேவையில்லாமல் பிரச்சனை வரும். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. கருத்தம்மா வாரா வாரா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவள் வந்துட்டு போறா. அட ஏதாவது சொல்லு உங்கள் புஷ்பாத்தை பற்றி. அம்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. என் வீட்டுக்காருக்கெல்லாம் தெரிஞ்சுது, தேவையில்லாமல் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துரு. நான் போகிறேன்ப்பா. நில்லு நில்லு, கொஞ்சம் இங்கே வாயேன். என்னாச்சாத்த? கவிஞ இந்த ஓட்ட ஓடுறா, அவகிட்ட என்ன சொன்னீங்க? அவ ஏன் புள்ள, நான் என்ன வேணா சொல்லுவேன். உனக்கு என்ன இப்போ? உன் வேலையை மட்டும் பாரு. எங்கிட்ட எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஏதாவது தெரிஞ்சா குளு குளு குளுன்னு இருக்குமே, அப்புறம் என்ன அத்த? என்ன குளு குளு குளுன்னு வந்துருச்சு? நீ எங்கிட்ட தேவையில்லாம பேசாத. வந்துட்டா எங்கிட்ட வம்புலுக்கு இருக்குனே. என்னமோ பிளான் பண்ணுறீங்க, என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும், நான் உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். அட என்ன எங்கள் அம்மா இந்த ஓட்ட ஓடுறாங்க? என்ன சொல்லி இப்படி துரத்துன? நான் ஒன்றும் சொல்லலப்பா உங்கள் அம்மாவை. என்னை பார்த்தோன்னே ஓட்ட போட்டியில் ஓடுற மாதிரி குடு குடுன்னு ஓடுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று புஷ்பாக்காவை திட்டுனியா நீ? ஆமாம், அது எனக்கு கோவம் வந்துருச்சா. சந்தோஷ் எனக்கு ஃபோனே பண்ணலை, இவங்களும் ஃபோனை கொடுக்கலன்னு எனக்கு. அதுக்குன்னு நீ அத்தையும் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது கருத்து. உன்னோட கோவம் சரிதான், ஆனால் சந்தோஷ் மேலே இருக்க கோவத்தை நீ தேவையில்லாமல் அத்தை மேலே காமிச்சிட்டியோன்னு தோணுது எனக்கு. அதுவும் சரிதான், அவங்க அப்போவே வருத்தப்பட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் அவங்க சொல்லி தானே அவங்க தம்பியை கல்யாணம் பண்ணேன். அவங்க தம்பியும் என்கிட்ட பேச தயாராக இல்லை, எங்கள் அப்பா அம்மாவும் கூட இல்லை. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு தேனு? நான் யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியும்? என்கிட்ட உரிமையாக கேட்க வேண்டியவங்களே என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? சரி, ஆனால் நீ இதை சந்தோஷ்கிட்ட தானே பேசணும். இதை புஷ்பாத்த மேலே கோவப்படுறது என்ன நியாயம் கருத்து? நீ போய் புஷ்பாத்தையே பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன்.